இன்றைக்கு மாசு அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய துறையாக இருந்தாலும் மாவட்ட கழகமாக இருந்தாலும் மிக சிறப்பாக பணி செய்து கழகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் மாசு அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல இவ்வளவு ஒரு சேர தலைமை கழகத்தையே கொண்டு வந்து அமர்த்தி வைத்து நமது இளைஞரணி செயலாளர் தம்பி உதயா அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் மற்றவர்கள் ஏற்பாடு செய்வதற்கு முன்பாக முதலிலே இப்படி ஒரு சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைவரையும் கொண்டு வந்து இங்கு அமைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மேடையிலே பொன்முடி இருக்கிறார், அண்ணன் பாலு அண்ணன் பொருளாளர் அவர்கள் எல்லாம் குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பு எடுத்துட்டு வந்து எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு, ஏன்னா அவங்கெல்லாம் பிறப்பிலேயே சொற்பொழிவாளர்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது அவர் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கழகத்திலே பணியாற்றி உரையாற்றிய காரணத்தால் அவருக்கு எந்த குறிப்பும் தேவையில்லை. கடந்த கால நிகழ்வுகளை சிறப்பாக எடுத்து சொல்வார்கள். ஐபி போன்றவர்கள் உரை நிகழ்த்திலே மிகப்பெரிய வல்லவர், சிறப்பாக பணியாற்றுவார். எனக்கு பின்னால் ராஜா அவர்கள் இருக்கிறார், நல்ல உரையாற்றக்கூடிய சிறந்த பேச்சாளராக. நம்முடைய சிவா அவர்கள் வந்தார், பார்த்தா காணாங்க. சிவா இருக்கீங்களா? ரைட். சிவா அவர்கள் போன்றவர்கள்லாம் கழகத்திலே கழகம் செய்கிற காரியங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதே வல்லவர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எங்களை போன்று இருக்கிறவர்கள் எங்களை எல்லாம் கலைஞர் எப்படி வளர்த்தார் என்று சொன்னால், சொற்பொழிவாளர்களாக இவர்களை வளர்த்தது போல எங்களை போல இவர்கள் பொதுக்கூட்டமும் பொன்முடி அவர்களால் மாநாடு நடத்தக்கூடிய திறமை இருந்தாலும் கூட எங்களை அடிக்கடி அதை நடத்தி அதிலே பழக்கப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரோடு பணியாற்றி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல தளபதி அவர்களோடு பணியாற்றி இன்றைக்கு இளைஞரணி செயலாளரோடும் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பார்த்திபன் காலையில் தான் ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன். பார்த்திபன் வந்து தளபதி அவர்களை பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கின்ற போது தளபதி அவர்கள் அவரிடம் சொன்னபோது, நீங்கள் தலைவர் அளவுக்கு என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் என்று தளபதி சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டு உதயா அவர்களை பேட்டி எடுக்கின்ற போது சொன்னார். உதயாவை பற்றி அவர் சொல்கிற போது, கலைஞருக்கு இருக்கிற அந்த ஞானம், கலைஞருக்கு இருக்கிற அந்த திறமை, கலைஞருக்கு இருக்கிற அந்த போர்க்குணம் அனைத்தும் இவரிடம் இருக்கிறது என்று எடுத்து சொன்னார்கள். அவர் ஒரு நடிகர் என்ற அளவிலே இருக்கிறாமே தவிர, ஆனால் பொது கருத்திலே சொல்லுகிறவர் நல்ல வல்லவராக மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருந்தார். எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இந்த இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் கிளைக்கழகம் வரை இளைஞரணியை கொண்டு சென்றிருக்கிறார். தளபதி அவர்கள் ஒரு 40 ஆண்டு காலம் இளைஞரணியை பணியாற்றி சேர்ந்ததாலும் கூட இன்றைக்கு கிளைக்கழகம் அளவிலே கொண்டு நம்முடைய உதயா அவர்கள் இளைஞரணியை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். பெரிய வரவேற்பு. காலையில் பார்த்தால் வாழ்த்து சொல்வதற்காக தமிழகெங்கும் இருக்கின்ற இளைஞரின் தோழர்கள் மிக சிறப்பாக வந்திருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் அவர் சொன்னது போல பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு அமைச்சர், அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்று படிப்படியாக பொறுப்புகளை ஏற்கின்ற போதும் ஒவ்வொரு பொறுப்புக்கும் அந்த தகுதியை அவர் உருவாக்கி கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பதுதான் இதில் சிறப்பு. எவ்வளவோ பொறுப்புகள் வரும், கழகத்திலே கிடைக்கும், ஆனால் அதற்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை, அது திறமை என்பது நம்முடைய உதயா அவர்களிடம் நிரம்ப இருக்கிறது. எனவே அவர் வழியிலே நம்முடைய கலைஞர் வழியிலே தளபதியின் வழியிலே உதயா என்று இந்த கழகத்திலே தொய்வில்லாமல் நடப்பதற்கு தலைவர் பெருமக்கள் சிறப்பாக தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவர் என்ன சொல்கிறாரோ, தளபதி என்ன கட்டளை எடுக்கிறார்களோ, இளைஞரணி செயலாளர் என்ன சொல்கிறார்களோ, அதை தட்டாமல் நிறைவேற்றினாலே கழகத்தை எந்த கும்பனாலும் தோற்கடிக்க முடியாது. அதுதான் இருக்கிற திறமை. நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் கூட்டணி சேர்ந்து விட்டோம், நாங்கள் தான் இன்று அதிமுக சேர்ந்த எடப்பாடி அவர்கள் சொல்கிறார், நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி என்று சொன்னார். அவர் அடிக்கடி சொல்வார், திமுகவில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற தோழர்கள்லாம் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது, ஆனால் அதிமுகவில் இருக்கிறதான் ஒவ்வொருவராக கண்டு ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. எனவே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தளபதி அவர்கள் கலைஞர்களுடைய வழியிலே தளபதி உருவாக்கி இருக்கிறார்கள். இதை கட்டி காக்கக்கூடிய திறமை வாய்ந்த இளைஞரணி செயலாளருக்கு பிறந்தநாள் விழா
மாசு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. வாழ்க இளைஞரணி செயலாளர் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி.